ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி சென்னை அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து 1st April 2023. ஸோ April 1 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்கள் +2 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் இருக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே அட்மிஷன்ஸ் வந்து எல்லாமே ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வேரியஸ் சென்டர்ஸில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு 6-7 பிளேசஸில் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் ரீஜனலி எங்கே இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்க சென்டர்ஸில் நீங்கள் போய் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி வந்து SSN கேம்பஸில் இருக்க காலேஜ். ஸோ இதில் வந்து இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா BTech in Artificial Intelligence and Data Science, BTech in Internet of Things, Computer Science specialized in Internet of Things, BTech Cyber Security. இது 3 இன்ஜினியரிங் கோர்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா 120 இதில் 60. ஸோ வெறும் 300 சீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இன்டேக்கே இங்கே வெறும் 300 சீட்ஸ். இங்கே வந்து மெயின் ஆஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா ஷிவ்நாடா யூனிவர்சிட்டியில் இன்டேக் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆம்பிளாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ BTech 300 சீட்ஸ், பிகாம் ஹானர்ஸ் வந்து 60 சீட்ஸ் இருக்கிறாங்க. பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் எகெயின் 60 சீட்ஸ் இங்கே அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா BSc எக்கனாமிக்ஸ் வித் டேட்டா சயின்ஸ், இது 60 சீட்ஸ் இங்கே இன்டேக். இது 3 இயர்ஸ் ப்ரோக்ராம். இதில் 66. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் ஷிவ்நாடா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பெர் இயர் வந்து ஷிவ்நாடா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 2.25 lakh, 2,25,000 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. NRA இருந்தால், நான் ரெசிடென்ஷியல் இந்தியனாக இருந்தால் 3.25 லட்சம் ரூபா, 3.25 lakhs நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ ஃபாரின் நேஷனாக இருந்தால் 4.5 lakhs பெர் annum. இது போக நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணணும். பஸ் டே ஸ்காலர் இருந்தால் பஸ் ஃபீஸ் நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம், 65,000 பெர் இயர். ஸோ எக்ஸாம் டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாம். இது ஆப்டிடியூடும் கோர் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 75 minutes நீங்கள் எழுதணும், ஆப்டிடியூட் வந்து 45 minutes. ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ பிடெக்கில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். அதோட கொஷின்ஸ் வந்து வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா 50% மேக்ஸு, 35% ஃபிசிக்ஸு, 15% கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பிகாம் ப்ரோக்ராம் எழுதுறவங்களுக்கு 40% in மேக்ஸு, 30% in accountancy, 30% in commerce. ஓகே. ஸோ இது வெயிட்டேஜ். ஸோ பிகாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து 40% மேக்ஸு, 35% எக்கனாமிக்ஸ், 25% இங்கிலீஷ், சோஷியாலஜி, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஷிவ்நாடா யூனிவர்சிட்டியோட கிளப் ஆக்டிவிட்டீஸ், ஹாஸ்டல் லைஃப், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஜிம்னாசியம்ஸ், அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து ஒரு லிமிட்டட் இன்டேக்கில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா மேண்டேட்டரி திங்ஸும் அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிடெக் ப்ரோக்ராமுக்கு வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். பிகாம்க்கு வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ரி மேண்டேட்ரி. பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்க்கு. பிகாம் ஹானர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருந்தா ப்ரிஃபர்டு. பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து மேக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து படித்தவங்க வந்து எந்த ஸ்ட்ரீம், காமர்ஸில் படித்தாலும், ஆர்ட்ஸில் படித்தாலும், சயின்ஸில் படித்தாலும் நீங்கள் வந்து பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் சேர முடியும்.
அதே மாதிரி பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் டேட்டா சயின்ஸ் சேர முடியும். ஸோ நீங்கள் காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தா கூட பிகாம் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் டேட்டா சயின்ஸு சேர முடியும். ஸோ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸாக இது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 29 May 2022. அதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங் பார்த்தீங்கன்னா 24 May 2022. செகண்ட் ஃபேஸ் வந்து 11 June 2022. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 6 June 2022. தேர்ட் ஃபேஸ் வந்து 8 June 2022. லாஸ்ட் டேட் வந்து 13 June 2022. ஸோ 4 ஃபேஸாக இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. மே, ஜூன்லேயே 2 தடவை எக்ஸாம், அடுத்து ஜூலையில். அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும். SNUCE எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்லாட்டில் எழுத போகிறீங்க, என்ன டேட்டில் எழுத போகிறீங்கன்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் சிவநாடா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அப்பியர் பண்ணணும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தயாராகிடும். அட்மிஷனுக்கு தேவையான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தயாராகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் சிவநாடா யூனிவர்சிட்டி சென்னை நீங்கள் ஆப்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல்லாக இதை கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டு வைக்கிறது நல்லது. ஆல் தி பெஸ்ட். பாய்.